சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம்தான் ராகு கேது பெயர்ச்சி. ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா. கேதுன்னா அம்மாவுடைய அம்மா. அப்போ ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸு, 3 அடுக்கு 4 அடுக்கு ஃப்ளாட்ஸ் கட்டக்கூடிய அமைப்பு, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமாக இருந்தால் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை, வெளிநாட்டு பிரவேசம், உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவுடைய தன்மை வேணும். சந்திரன் சொல்லக்கூடியது பாஸ்போர்ட்டு, ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான். பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸை பார்த்திங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ராகு பலமாகவே இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு, ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு பதவி, இல்லை ஜோதிடன் சொல்லலாம், குறி சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம், இதெல்லாம் கேதுவுடைய தன்மை. ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உல்டாவா போணுச்சுன்னா கத்தியை கையில் வச்சுக்கணும், பையில் வச்சுக்கணும், துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும். அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க, உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க. ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல, அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போச்சுன்னா. பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது. உதாரணம், கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா, கறி வெட்டுறாங்களே, அவங்களுக்கு ராகு பலன் கொடுக்காது. ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும். அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை, அதாவது அந்த புளிய மரம்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரம் ஜாதகத்தில் இந்த மாதிரி கறி வெட்டுறவனுக்கு தான் உல்டாவாக போயிடும். அதே போல் பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, இதுக்கு காரகனும் ராகு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ராகு தசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்குடைய தோஷங்கள் இருக்கா, இல்லை ராகுவுடைய கெட்ட பார்வைகள் இருக்கா, இல்லை நடக்கிற நேரத்தில் ராகு தசை நடக்குதா, இல்லை ராசிக்கு 8வது வீடு 10வது வீடு 12வது வீட்டில் ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒன்று பண்ணுங்க. முடியாதவங்க தான் வீட்டில் ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினச்சி ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது. பொதுவாகவே இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னால் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். தனுசு ராசி, ராசிக்கு 3வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. 2025 வரைக்கும் 4வது வீடாக சொல்லக்கூடிய மீன ராசியில் இருந்து தான் இப்போ பயிற்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட வாழணும், படிக்கணும், ஆசைப்படக்கூடிய ராசினா அது தனுசு ராசி. குருவுடைய ராசி. நல்ல ஸ்பிரிச்சுவல்ஸு, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, ஆன்மீக ஈடுபாட்டு நிறைய டாக்டர்ஸு, டீச்சர்ஸு,
பல தொழிற்கல்விகளை மேன்மை அடையக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை தனுசு ராசிக்காரங்களை தான் நிறையாவே இருப்பீங்க. ஏசி காற்று கீழே இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, ஷோரூம்ஸு, இதுக்கும் அதிபதி நீங்கள் தான். ஆனால் 2025 வரைக்கும் நீங்கள் துன்பம்தான் படணும். பொதுவாகவே தனுசு ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு உங்கள் ஜாதகத்திலேயே இருக்குது. அப்போ கேதுவோடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு தெய்வம் ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மையாகக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பொதுவாகவே ஆகாது. அண்ணன் தம்பி உங்கள் வாழ்க்கையை பார்த்து போராமப்படக்கூடிய தருணம் ஒரு கட்ட காலத்தில் இருக்குது. ஆனால் தனுசு ராசியில் உள்ள ஆண்களுடைய தம்பிமார்களுக்கு ஆகாது. மரணம் பாவிக்கக்கூடிய தருணுக்குண்டான ஒரு தோஷம் வந்துட்டு போகும். அது ஒரு கட்ட காலந்தாலும் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை, மன வலிமை, உங்களுடைய தன்மை வியக்கத்தக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வரும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் யோகம். தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவியை அரவணைச்சு அன்போட பண்போட வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா, மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் பாசைகள் இருந்திருந்தா நீங்கள் ஒரு வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் ஆகாது. ஏன்னா ஆண்கள் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் அற்ப ஆசையாக இருக்கக்கூடிய பெண் மோகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் சேர்க்குன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையாவே இருக்கும். லட்சக்கணக்கில் சொத்துக்கள் வரும். அதை முறையாக வச்சுக்கணும். தான் பிள்ளைங்க படிப்பு, தான் மனைவியோடைய சந்தோஷம் அவங்கள உணர்ந்துருக்கணும். ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். பாசத்துக்கு அதிபதியானவங்க தனுசு ராசி பெண்கள். ஆனால் தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. விரோதியாகவே உங்களை மாதிரி மாமியார் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமியார் வாந்தி எடுத்தால் கூட கையில் பிடிச்சிக்குவீங்க. அந்த மாதிரி தாய்மையாக நீங்கள் பாசமாக இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இது விதி. அரவணைப்போட அன்பா பண்பா வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில் போகக்கூடிய தன்மை உண்டு. நிறைய பேர் இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பல இடையூறுகளை சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தான் இந்த வருஷம் யோகம். அந்த கேஸ் உங்களுக்கு ஜெயிக்கும். உங்கள் மூத்தோர் சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் ஒரு பெண்கள் தாங்க பாவமே சொல்லுவேன். ஏமாற்றம், தடுமாற்றம், நிலைமாற்றம் இல்லாமல் தான் குழந்தைகளுக்குன்னே வாழக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்காரங்களுக்கு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா புத்திசாலித்தனத்தை இழந்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோச நிலைமை வரக்கூடிய தருணம் வந்துடும். கவனமாக இருங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. அவங்கவுங்க முன்னோர் வழிபாடை பாருங்கள். தாய் தகப்பன் சொந்த பந்தம் தான் மனைவி மக்களோட அனுசரணையை வந்தீங்கன்னா அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் வரலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி வருது. நீங்கள் யோகக்கார் தான். ஆனால் 7ஆம் வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி மிதுன ராசியில் இருக்கிறனால காதல், மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு வரும். ரொம்ப கவனமாக இருங்க. மனைவியை நேசிங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய சந்தோஷமாக இருந்து ஆடம்பர வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு போகலாம். அழகான குடும்பம், வளமான வாழ்வு. மனைவியை நேசித்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு குறை வராது. மாற்றான் மனைவி மேலே ஆசபாச உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆகாது. கவனமாகவே இருக்கணும். சுற்றும் பற்றும் சுகத்தோடு வாழக்கூடிய ஒரு தருணமும் தனுசு ராசிக்கு உண்டு. பேரும் புகழும் வாங்கக்கூடிய நேரமும் தனுசு ராசிக்கு உண்டு. நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். உங்கள் முன்னோர் வழிபாடுகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். நாலா வழியில் பிஸ்னஸ் வரும், சம்பாத்தியம் வரும், காசு வரும். காசை தானம் பண்ணுங்கள், இல்லை தியானம் பண்ணுங்கள், இல்லை தர்மம் பண்ணி
இல்லறத்தோட நல்லறமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க எந்த ராசிக்காரங்களும் கிடையாதுங்க. ஏன்னா குரு கடாட்சியம் உடைய ஒரு ஜாதகம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் பார்வை அடுத்த குடும்பம் செழிப்பாகக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்.